பெண்கள் பார்த்தீங்கன்னா படிப்பில் செம்ம பிரில்லியன்ட். அரசு சம்மந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலையில் காவல்துறையில் கூட பணிபுரியலாம். அப்படியாப்பட்ட ஒரு படிப்பு படிக்க வேண்டியது. என்ன ஒன்று, 21 வயசை நீங்கள் தாண்டணும். தனுசு ராசிக்கார ஆண்கள் ஒரு கட்ட காலத்தில் சுகபோகின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ஏற்ற சம்பளம் கிடைச்சா அதை வச்சு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. சிறு வயசுலேயே அவமானம் அவப்பேறு படக்கூடியது வரும். கவன சிதைவு ஏற்படுத்திக்காதீங்க. அஷ்டம சனியும் ஒன்று தான், அர்த்தாஷ்டம சனியும் ஒன்று தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பகவானாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது, தம்பிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாது. இதான் விதி. உங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் தான் அவங்களுக்கு இருக்கும். தனுசு ராசிக்கார பெண்கள் ஒரு பட்சத்தில் பாவம்னு கூட சொல்லலாம். கணவன் பிள்ளைகளுக்காக கல் மண் சுமக்க காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு 60% உங்களுடைய தன்மையை புரிஞ்சு உங்களை ராணி மாறி வச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய கணவன் அமைகிறது கஷ்டம். ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆயுசு அதிகம்தான், அதில் எந்த குறையும் இல்லை. இருந்தாலும் பணம் காசு விரயமாகக்கூடாது. மண்ணுக்கும் பொண்ணுக்கும் விரயமானுச்சுன்னா அதோடைய தன்மை வேற. நோய்க்கு ஆடம்பரத்துக்கு விரயம் பண்ணால் அந்த காசு வராது. 2026 ஜூலை மாத 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் பலவீனங்கள். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். படித்த ஜாதகம், நீங்கள் பண்புள்ள ஜாதகம், குரு கடாட்சியமுடைய ஒரு ஜாதகம். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியவங்க. நிறைய பேர் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையில் இருப்பீங்க. ஆண் ராசி. ஃபோக்கஸ், வில்லேந்திய மனிதன், குறிக்கோளோட வாழக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் நீங்கள் தாங்க. நிறைய பேர் மாஸ்டர்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிடி மாஸ்டர், ஜிம் மாஸ்டர், இப்படி டியூஷன் மாஸ்டர், கராத்தே மாஸ்டர், இப்படி ஸ்போர்ட்ஸில் நம்மளுக்கு உதாரணமாக இருக்க வேண்டிய மாஸ்டர்கள்லாம் நிறைய பேர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் தான் நிறைய பேர் இருப்பீங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் செம்ம பிரில்லியன்ட்டுங்க. அரசு சம்மந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலையில் காவல்துறையில் கூட பணிபுரியலாம். அப்படியாப்பட்ட ஒரு படிப்பு படிக்க வேண்டியவங்க. என்ன ஒன்று, 21 வயசை நீங்கள் தாண்டணும். 21 வயசுக்குள்ளே காதல்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் படிக்கும்போதே மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் படிப்பு குறைஞ்சு வீட்டில் உட்காந்து உங்கள் வாழ்க்கையே சின்ன பின்னமாயிடும். ஏன் பிறந்தோன்னு கேட்குறது கூட தெரியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை கோழி முட்டையாயிடும். இந்த காதல்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தாய் தகப்பனுக்கு தொந்தரவு கொடுக்காம அற்புதமாக வாழ்ந்துக்கிட்டு போகணும். உங்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி பகவான் நடக்காது. மதம் மாறின ஒரு நட்பு வரும். சிறு வயசுலேயே அவமானம் அவப்பேறு படக்கூடியது வரும். கவன சிதைவு ஏற்படுத்திக்காதீங்க. 2வது, பணிபுரிகிற பெண்கள் பணிபுரிகிற இடத்துல வேலை பளு, கஷ்டங்கள் நிறையா கொடுப்பாங்க. அதெல்லாம் சகிச்சுக்கணும். தனுசு ராசிக்கார ஆண்கள் ஒரு கட்ட காலத்தில் சுகபோகின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ஏற்ற சம்பளம் கிடைச்சா அதை வச்சு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. இப்படியாப்பட்ட ஒரு தருணமும் நடக்கும். அஷ்டம சனியும் ஒன்று தான், அர்த்தாஷ்டம சனியும் ஒன்று தான். தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். காசு பணம் நிறையா வருது, காசு பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாமல் மனைவி அல்லாத மாற்றான் மனைவிக்கு செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. ஏமாற்றம் தடுமாற்றம் ஆகிடுவீங்க. மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழுங்க. வீணாக விரயம் பண்ணாதீங்க. தனுசு ராசிக்காரர்களுடைய தம்பிமார்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. இதான் விதி. உங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல
அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் தான் அவங்களுக்கு இருக்கும். அதனால் மனைவி மக்கள் பேச்சை கேளுங்க, தாயி தகப்பன் பேச்சை கேட்டு வாழ்ந்துட்டு வாங்க. சொத்து பிரச்சனை ஒன்று உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து அது சாதகமோ பாதகமோ அமைகிறதுல உங்கள் கையில் தான் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பகவானாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது, தம்பிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாது. தானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தான் குடும்பத்தோடு ஒட்டுணர்ந்து சந்தோஷமாக வாழ பல சக்தி வாய்ந்த திருத்தலங்களுக்கு போங்க, சாமியை கும்பிடுங்க, அவங்கவுங்க குலதெய்வத்தை போய் வழிபடுங்க. இப்படி பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தனுசு ராசிக்கார ஆண்களுக்கு வரக்கூடிய விரயம் அவமானத்திலேருந்து விடுபடலாம். தனுசு ராசிக்கார பெண்கள் ஒரு பட்சத்தில் பாவம்னு கூட சொல்லலாம். கணவன் பிள்ளைகளுக்காக கல் மண்ணு சுமக்கக்கூட காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு 60% உங்களுடைய தன்மையை புரிஞ்சு உங்களை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய கணவன் அமைகிறது கஷ்டம். பல பேர் பிரிஞ்சு தான் இருப்பீங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே பிரிஞ்சு தான் இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு நேரம்லாம் நடக்கக்கூடிய நேரம் இந்த அர்த்தாஷ்டம சனி பகவான் நடக்குது. 60-65% தனுசு ராசிக்கார பெண்களுடைய அப்பாமார்கள் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அம்மாமார்களும் மாமியாரும் மாமனாரும் பல இன்னல்களுக்கு ஆள்படக்கூடிய நேரங்காலங்களும் நடந்திருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஒரு 40 வயசு 45 வயசு தொட்டுட்டாவே உடல் பயிற்சி செஞ்சுக்கணும், தேக பயிற்சி செஞ்சுக்கணும், ஆன்மீக எதிர்வலைகளை நல்லபடியாக கொண்டு போகணும். ஏன்னா 45 வயசுக்கு மேலே வைப்பு சூனியமே உங்கள் மேலே வைப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சி அது சொந்த பந்தம் வைக்குதோ இல்லையோ, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வைக்கிறாங்களோ இல்லையோ, வெளியாட்களுடைய தொடர்பும் இந்த மாதிரி தான் அமையும். ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆயுசு அதிகம்தான், அதில் எந்த குறையும் இல்லை. இருந்தாலும் பணம் காசு விரயமாகக்கூடாது. மண்ணுக்கும் பொண்ணுக்கும் விரயமானுச்சுன்னா அதோடைய தன்மை வேற. நோய்க்கு ஆடம்பரத்துக்கு விரயம் பண்ணால் அந்த காசு வராது. கவனமாக இருந்துக்குங்க தனுசு ராசிக்கார அன்பர்கள். முடிஞ்ச அளவுக்கு இறை வழிபாட்டை செய்கிறது தான் நல்லதுன்னே சொல்லுவேன். தனுசு ராசிக்காரர்களுடைய தாய்க்கோ மாமியாருக்கோ ஆகாது உங்கள் ஜாதகம். ஒன்று தாயை பிடிச்சிருந்தா மாமியார் ஆகாது, மாமியாரை பிடிச்சிருந்தா தாய்க்கு ஆகாது. இது விதி. விட்டு கொடுத்து போங்க, நல்லா வருவீங்க. கவனம் தேவை தனுசு ராசி. தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.